இன்றைக்கி நம்ம 5 பீஸ் அண்ட் 7 பீஸ் டேனகிராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஐஒய் நம்மளே வீட்டில் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வேரியஸ் ஷேப்ஸ், இந்த ஷேப்ஸ் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸ் வந்து நீங்களே ஃபார்ம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 5 பீஸ் டேனகிராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் வேணும். என்ன கலரில் இருந்தாலும் சரி, A4 ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, கலர்ஸில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆனால் ஸ்கொயராக இருக்கணும். நான் வந்து இப்போ 10x10 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 10x10 தான் எடுக்கணும்னு இல்லை, எவ்வளோ பெரிய ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்கொயராக இருக்கணும். அது ஒன்று தான் கண்டிஷன். சைஸ் வந்து பரவாயில்ல எப்படி இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டயகனலாக இந்த சைடு டயகனலாக மடிக்க போகிறோம். ஆனால் ஹாஃப்வே தான் மடிக்கணும். ஃபுல் டயகனல் மடிக்கக்கூடாது, ஹாஃப் வரைக்கும் மடிக்கணும். முதல்ல க்ரீஸ் லைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் வரைக்கும் நான் ஒரு க்ரீஸ் லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு மடிப்பு, க்ரீஸ் லைன்னா மடிப்பு போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த சைடு இப்போது ஸோ இங்கே ஒரு க்ரீஸ் லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹாஃப் வேக்கு போதும். ஸோ ஹாஃப் வேக்கு இப்படி ஒரு க்ரீஸ் லைன், இப்படி ஒரு க்ரீஸ் லைன். இது வந்து ஷேப் நம்பர் 1 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்த ஷேப் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஹாஃப் ஃபோல்ட். அதுவும் சென்டர் வரைக்கும் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு 3வது க்ரீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. 4வது க்ரீஸ் வந்து இங்கே இதுவும் ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு க்ரீஸ் மடிங்க. மடித்தா இப்போ நமக்கு 2 ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்பர் 2வும் ஒரு ட்ரையாங்கிள், நம்பர் 3 ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ 3 ஷேப் கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு 2 ஷேப் வேணும். இங்கே இருக்கு இல்லையா பேலன்ஸ் பேப்பர், இந்த பேப்பரை இந்த டிப் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் சென்டரோடு வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு மடிப்பு சரியாக சென்டரில் வைங்க. வச்சுட்டு அழுத்தி ஒரு மடிப்பு மடிச்சிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு பேரலலோகிராம். ஸோ நமக்கு 5 ஷேப் கிடச்சிருச்சு. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு 5 பீஸ் டேனகிராம் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை வச்சு ஷேப்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 7 பீஸ் டேனகிராம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 7 பீஸ் டேனகிராமுக்கும் ஒரு ஸ்கொயர் ஷீட் தான் வேணும். ஒரு ஸ்கொயர் ஷீட். இது நான் 12x12 எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் எடுக்கலான்றதுக்காக தான் போன வாட்டி 10x10 பண்ணேன். இது வந்து 12x12 பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ஷீட்டாக இருந்தால் போதும். சைஸ் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு டயகனல் போட போகிறோம் இந்த ஸ்கொயர் ஷீட்டில். ஸோ டயகனல் போட்டேன், ஃபுல் டயகனல். அடுத்தது இந்த சைடு வந்து ஃபுல் டயகனல் இல்லாமல் ஹாஃப் டயகனல் போட போகிறேன். கீழே மட்டும், அப்பர் ஹாஃப் போடாமல் இந்த கீழே மட்டும் போட போகிறேன். போட்டுட்டேன். அடுத்தது இந்த டிப் எடுத்துகிட்டு வந்து, இந்த டயகனலோட டிப் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சென்டரில் இப்படி வைக்க போகிறேன். இப்போ ஒரு க்ரீஸ் லைன் போட்டுக்க போகிறேன். இந்த க்ரீஸ் லைனுக்கு வந்து இப்போ ஒரு லைன் வரைய போகிறேன். இந்த மடிப்பில் ஒரு லைன். ஓகேவா? மடிப்பில் ஒரு லைன் வரைஞ்சாச்சு. அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு பேரலாக ஒரு லைன், பேரலலோகிராம் பண்ண போகிறோம். இதுக்கு பேரலாக இங்கே ஒரு பேரலல் லைன் போட போகிறோம்.
ஸோ ஒரு பேரலலோகிராம் கிடச்சிருச்சு. அடுத்தது இதுக்கு பேரலாக இங்கே ஒரு லைன் போட போகிறோம், அதாவது ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இதுக்கு பேரலாக ஒரு லைன். ஸோ நமக்கு 7 பீஸ் ஸ்டானோகிராம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேப் ட்ரையாங்கிள், செகண்ட் ஷேப் பேரலலோகிராம், தேர்டு ஷேப்பும் ட்ரையாங்கிள், ஃபோர்த்து ஷேப் ஸ்கொயர், ஃபிஃப்த்து ஷேப்பும் ட்ரையாங்கிள், சிக்ஸ்த்து ஷேப்பும் ட்ரையாங்கிள், செவன்த்து ஷேப்பும் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 7 பீஸ் ஸ்டானோகிராம் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு ஃபன்னாக நிறைய ஷேப்ஸ் ட்ரை பண்ணி, அதாவது நிறைய டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கட் பண்ண ஷேப்ஸ்லாம் வச்சுட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணி ஃபோம் ஷீட்டில் இதே சேம் ஷேப்ஸு சேம் டைமென்ஷனில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் நமக்கு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம டெய்லி விளையாட முடியாது. இதை வச்சுட்டு டெய்லி ஏதாவது ஷேப்ஸ் பண்ணணும், போர் அடிக்குதுன்னா விளையாடுறதுக்கெலாம் பேப்பர்ஸ் வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம். இல்லைனா ஒரு வாட்டியும் நீங்கள் இதை செஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபோம் ஷீட்ஸில் நான் வந்து கலர்ஃபுல் ஃபோம் ஷீட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸை வந்து கட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி இல்லை உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. ஏதாவது கார்ட்போர்டு இல்லை அட்டை அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் ஸ்டிஃபான ஐட்டம் நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதில் பண்ணி உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுங்க. அவங்க அடிக்கடிக்கு இதை வச்சு விளையாட முடியும்.